மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத செய்தி போக்குவரத்து, நமக்கு மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடப்பது, நமக்கு வேண்டாதவர்களுடைய கை கொஞ்சம் ஓங்குவது போன்ற நிகழ்வுகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருப்பதால் நீங்கள் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் சில விஷயங்களை நிதானமாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு என்பது சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள், அதாவது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்தீங்கன்னா சில ஷேர்ஸ் வாங்கிறது, அந்த மாதிரியான முதலீடுகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமைந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த செலவுகள் ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில முக்கியமான ஒரு சுப நிகழ்வுகளுக்காக பணம் செலவு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதனால் மனசுக்கு நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் கூட நீங்கி ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இப்போ படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் இவங்களுக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறது, மன நிறைவை தரக்கூடிய சில நன்மைகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் சில சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் மனசில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவையும் தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். எதிர்பாராத தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவீங்க. முக்கியமான ஒப்பந்தங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வழிமுறைகளையும் காண்பிக்கிறது. குடும்பமும் சரி, நண்பர்களும் சரி ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு அமைவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் லாபம் தரக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய, சுபத்தை தரக்கூடிய, லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய தினம்னு சொல்லணும். புதிதாக எந்த ஒப்பந்தங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, புதிய முயற்சிகள் எதில் ஈடுபட்டாலும் அதிலெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பான முறையில் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். சில நேரங்களில் நல்ல கோயிலுக்கெல்லாம் போய் சுவாமி தரிசனம் பார்ப்பது, பல பெரியவர்களின் அனுகிரகம், அவர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இதெல்லாம் மன நிறைவை தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பாக அமைவதால் ஒரு மறக்க முடியாத நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, உங்கள் ஆத்ம திருப்தி உங்களுக்கு பெறக்கூடிய அளவில் சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான சூழல், பெரியவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், நம்ம செய்த பல தவறுகளை நிவர்த்திக்கும் பொருட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமான விஷயங்கள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல தினமாக அமைவதால் மனசில் ஒரு திருப்தி ஏற்படும்.
உங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிலவுவதால் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், நல்ல மாற்றங்களை செய்து தரக்கூடிய தினமாகவும் இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள், நண்பர்களோடு பகை, அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மனதையில் ரொம்ப ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேலையில் நீங்கள் காட்டக்கூடிய அந்த திறமை தான் வெளிப்படுமே தவிர இந்த சில கசப்பான சில விஷயங்கள் நிகழ்ந்து அதனால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட மறைந்து போகலாம். கவனம் தேவை. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கிறது. சில நல்ல விஷயங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சுபமான விஷயங்கள், முன்னேற்றங்கள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். சில பேருக்கு எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக கூட இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். வழக்கு வியாஜ்யங்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள்ல ஒன்று, உங்களுடைய எதிரியாக இருப்பவர் உங்கள்கிட்ட வந்து சமரசம் செய்து கொள்வார், இல்லைன்னா அவர் அடங்கி போவார். அது மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது. உங்கள் ஆரோக்கிய குறைவும் நீங்கி ரொம்ப சுறுசுறுப்படைவீர்கள். மொத்தத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளில் வெற்றியை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால் ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். அவர்களுக்கு வந்து புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ இல்லை அவங்க படிப்புக்காகவோ சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னுடைய பையனையோ பிள்ளையோ நான் நல்லபடியாக கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய நல்ல தினமாக நாளை தினம் விளங்குகிறது. அதிர்ஷ்டம் என்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பல பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கு.